எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சுய நட்சத்திரம் 4வது மாதம் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க ஆடி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. துளாராசியில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது, இல்லை உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது. உழைப்போடு சேர்ந்து நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் முடியும், ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒருத்தரால் தான் சாதிக்க முடியுது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாக தான் உங்களுடைய லாப நஷ்டம் வாழ்வாதாரம் வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் சரி, வரக்கூடிய ஆடி மாதத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. முழுமையாக சொல்கிறேனுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பெருசாக மாற்றம் இருக்காது. ஆடி மாதம் பிறந்ததுக்கும் பிறக்காமல் இப்போ இருக்குமே இதுக்கும் பெருசாக உங்களுக்கு மாற்றம் இருக்காது. ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நிறைய மாற்றங்களுக்குரிய நேரம். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. ஆனால் 10 பிள்ளைங்களுடைய எண்ணம் என்னவோ முன்னுக்கு வரணும் அப்படின்றது. 10 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. முயற்சின்றது எல்லாரும் செய்கிறோம், ஆனால் வெற்றின்றது ஒருத்தருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். சிம்மராசியில் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியாதிபதி சூரியன், அவர் தான் லாபஸ்தானாதிபதி. வேறு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பிராத்தத்தை இந்த பிரபஞ்சம் தரல. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான், சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வராரு. அந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் ஆடி மாதம் முழுவதும் 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம்தான். ஒரு சிலர் மனசுக்கு பிடிச்ச தொழில் செய்வாங்க, ஒரு சிலர் வேறு வழி இல்லாமல் தொழில் செய்வாங்க. 2 பேருமே துளாராசியில் தான் பிறந்திருக்காங்க. கமிட்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த துளாராசியில் தான் இருக்காங்க. என் மனசார இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்றவங்களும் இந்த துளாராசியில் தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய தொழிலில் மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக 10ஆம் தேதிக்கு மேலே இந்த பிரபஞ்சம் தருது. பிடிச்ச வேலையாக இருக்குன்னா அந்த வேலையில் இன்னும் பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிடிக்காத வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார், வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையான இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதிக்குள்ளார உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி அல்லது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஒரு சிலர் இருக்காங்க, வேண்டா வெறுப்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், எங்கே வேறு வேலை தேடி போனால் என் கமிட்மெண்ட் என்ன சார் பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், ஒரு டபுள் மைண்டாகவே இருப்பாங்க. 10ஆம் தேதியிலிருந்து ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த துணிச்சல் ஏற்படும். அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் சம்பாரித்து சாப்பிட்ற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர சாதிக்கிற இடத்துல வரல. 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 10,000 ரூபாய்க்கு உண்டான செலவு, 20,000 ரூபாய் சம்பாரிச்சா 20,000 ரூபாய்க்கு உண்டான செலவு, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரமாக. ஆடி 10ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக உங்களுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்திட்டோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வராரு இல்லையா, அந்த சூரியன் சனி பகவானுடைய சாரத்தில் வரும்போது பிரமாதமாக இருக்கும்.
ஏன்னா சனி பகவான் அப்படின்றவர் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன். துளாராசியாதிபதி சுக்கிரன் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் கொடுப்பார். இது துளாராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி பிரார்த்தம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம். உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருந்து 3வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய ஆயுளஸ்தானத்தை பார்க்குறார். முதல் பார்வை. இதனால் உடல் உபாதைகள் சரியாகும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் வரக்கூடிய செவ்வாவையும் பார்ப்பார். 12ஆம் தேதி சனி பகவான், செவ்வாய் சனியுடைய பார்வை. இதனால் போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்து அந்த சங்கடங்கள் சரியாகும். திறமை இருக்கு, வெளிப்படுத்த முடியல. திறமை இருக்கு, நிறைய பேருக்கு திறமை இருக்கும், வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பமே ஏற்படாது. ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்தாதானே, சந்தர்ப்பம் கொடுத்தாதானே அவர்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு வெளிக்காட்ட முடியும். தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 12வது பாவகத்தில் இருந்து சனியுடைய பார்வைப்படும் பொழுது, இது சில பேர் வந்து ஆகாத நேரம், சனியும் செவ்வாவும் பார்வை வந்து சரியில்லை. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் 12 தேதியிலிருந்து செவ்வாய் மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தீங்களா நல்லா இல்லையா நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். அதாவது கண்கள் 2 தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை. ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதானாலும் பார்க்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. எடுத்த உடனே அந்த இடத்துல அந்த கிரகம் இருக்குது கெடுதல். அப்படிதான் இன்றைக்கி ஜோதிடர்கள், தொழில் ரீதியாக இருக்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க. இதனால் நாகதோஷம் இருக்கும், பாதிப்பு இல்லை. ஆனால் நாகதோஷம் நிறைய பேருடைய கல்யாணம் தாமதமாக இருக்குது. ஒரு நாகதோஷத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் அது பாதிச்சுப்புடுன்ற பயத்திலேயே சில பேர் வந்து நாகதோஷம் இருந்தால் அதே மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த மாதிரி கிடைக்காம ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை சிரமத்துக்குள்ளாக இருக்கு. அந்த மாதிரி 12வது பாவகத்தில் வரக்கூடிய செவ்வாய் சனியுடன் பார்க்குறாருன்னா சனி வந்து வக்கரத்தில் இருக்கார். 12வது பாவகத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய் முதல் சாரம் சூரியனுடைய சாரத்தில் வர்றாரு. சூரியன் நமக்கு யாரு? லாபஸ்தானாதிபதி இல்லையா? கிரகங்கள் 2 விதம் இருக்குதுங்க. பாவ கிரகங்கள் இருக்குது, சுபகிரகங்கள் இருக்குது. சுபகிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான், சந்திர பகவான், சுக்கிரன் கூட கிடையாது. அதாவது குரு சுக்கிரன் சேர்த்துக்கலாம். குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் அவ்வளோதான் எடுத்துக்கிட முடியும். மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பாவ கிரகங்கள் தான். அது செவ்வாவாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும். அப்போது சனியும் செவ்வாவுடைய பார்வை இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகம் தானுங்க, மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி தனஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் காசு பணம் போடாதீங்க. எவனையும் நம்பி காசு பணம் கொடுக்காதீங்க. அது சிக்கலாகி போயிடும், சிரமமாகி போயிடும். மற்ற விஷயங்கள் பரவாயில்ல. 3வது பாவகத்துக்கு அதிபதியாக தைரியஸ்தானம் வரார், தைரியஸ்தானாதிபதியாக குரு வரார். அப்போ குருவோட உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சேர்றார். அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் துணிச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருந்திருக்கும் பாருங்க. அந்த 2 மனசு இன்றைக்கி 1 மனசாகி போயிடும் 10 தேதிக்கு மேலே. நான் முதலே சொல்லிட்டேனுங்க, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. 12ஆம் தேதி ஒரு சிலருக்கு புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 10ஆம் தேதி ஒரு சிலருக்கு, 10ஆம் தேதியிலிருந்து ஒரு சிலருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதுபோக 19ஆம் தேதியிலிருந்து ஆடி 19ஆம் தேதியிலிருந்து ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிற யோகத்தை கொடுக்கும். நம்மளுடைய மன அழுத்தம் முதலே சொன்னாங்க, மன அழுத்தம் நீங்கும். பொருளாதார ரீதியாக இருக்க சங்கடங்களெல்லாம் சரியாகன்ட்டு. அப்போது வரக்கூடிய ஆடி மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. முன் வச்ச கால பின் வைக்காதீங்க. சனி பகவான் வக்ரம் நல்லா இருக்கு உங்களுக்கு. அதுபோக 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும், அதாவது புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அந்த புதனாதித்ய யோகம் சிறப்பு. குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் குருமங்கள யோகமாக இருக்கக்கூடியதும் சிறப்பு. அனுபவித்து சொல்லுங்கள்.
துளாராசியில் பிறந்தவங்க ஆடி மாதத்தில் ஆனந்தமான வாழ்க்கையை அனுபவிச்சிங்களா அனுபவிக்கலையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நினச்ச பயிரை நினச்ச நேரத்தில் நம்ம விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சோம்னா சிறுவில் வெள்ளாமல் மாதிரி ஆகிடும், விளைஞ்சது வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருந்தாலும் உங்களுடைய நேர காலங்கள் அறிந்து செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. ஆடி மாதம் சாதகமாக இருக்குது. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.